Hi everyone, welcome back to Sarathi Banking Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஸ்கொயர் ட்ரிக் பார்க்க போறோம். ஃப்ரம் 10 ஸ்கொயர்ல இருந்து 99 ஸ்கொயர் வரைக்கும் 5 செகண்ட்ஸ்ல எப்படி ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்த்துடலாம் வாங்க. 56 ஸ்கொயர் பேஸ் 15 வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 50க்கு நியரஸ்ட் வேல்யூங்களா, அதனால பேஸ் 15 வச்சுக்கலாம். எவ்வளோ அதிகமாக இருக்குங்க, 6 அதிகமாக இருக்கு, அதனால 6 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி எழுதிடுங்க. ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 12 ரிமைனிங் 1 62. அடுத்து இந்த பேஸ் வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0, 10க்கு 0 ரிமைனிங் 1 30 + 1 31. ஃபைனல் ஸ்டெப் 6ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னதுங்க, 36ங்களா. இந்த 36 அப்படியே நம்ம 3100ஓட ஆட் பண்ணி காமிங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் 3136. ஈஸியா இருக்குங்களா. அடுத்த கொஸ்டின் 47 ஸ்கொயர் பேஸ் 15 வச்சுக்கோங்க. 50க்கும் 47க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 -3. அப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 44 இன்டூ 50. 50ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0, 20க்கு 0 ரிமைனிங் 2 20 + 2 22. ஃபைனல் ஸ்டெப் என்னங்க, 3ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அப்போ 9 வந்து நீங்க ஆட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா 2209ங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். 62ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ பேஸ் 15 வச்சுக்கோங்க. 50க்கும் 62க்கும் உள்ள டிஃபரன்ஸ் +12. 12 ப்ளஸ் பண்ணி எழுதிடுங்க. ப்ளஸ் பண்ணி எழுதினீங்கன்னா நமக்கு 74ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ பேஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணும்போது 0, 20க்கு 0 ரிமைனிங் 2 35 + 2 37 3700. லாஸ்ட் ஸ்டெப் 12ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 144. 144 இதில் ஆட் பண்ணி காமிங்க. 4483. 3844ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 39ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா பேஸ் வேல்யூ நீங்க 15 வச்சுக்கலாம். 15 வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 11. 11 நீங்க இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 கிடைக்கும். இப்போ இந்த 28 50ஆல இந்த பேஸ் வேல்யூவால மல்டிபிள் பண்ணிருங்க. 0, 40க்கு 0 ரிமைனிங் 4 10 + 4 14. ஃபைனல் ஸ்டெப் 11ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 121 நம்ம பிளஸ் பண்ணி காமிக்கலாம். 1251 1521ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 74ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம பேஸ் 15 வச்சுக்கலாம். 50க்கும் 74க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 24. 24 ப்ளஸ் பண்ணிருங்க. 8 9. இப்போ 50ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 0, 40க்கு 0 ரிமைனிங் 4 45 49. ஃபைனல் ஸ்டெப் 24ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 24ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னதுங்க, 576. இந்த 576 இதோட ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்கன்னா 6 7 14 ரிமைனிங் 1 5476ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 22ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25ன்னு எடுத்துக்கலாம். நியரஸ்ட் வேல்யூ 25ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ் வந்து 3. அந்த 3ஐ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 19 வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்க, இந்த பேஸ் வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 475. ஃபைனல் ஸ்டெப் 3ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ங்களா. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அப்போ இது பிளஸ் 9. 9ஐ பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 484. இப்போ நீங்க 87ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா, இப்போ நாம பேஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 100. அப்போ 100க்கும் 87க்குள்ள டிஃபரன்ஸ் 13ங்களா. அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 74 வரும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேஸை மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணும்போது 7400. ஃபைனல் ஸ்டெப்பு 13ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 13ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 169. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 169. 169 ஆட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா நமக்கு 96577569ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 94ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா நாம பேஸ் வந்து 100ன்னு வச்சுக்கலாம். பேஸ் 100. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6. 6 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 88 வரும். இப்போ 88ஓட இந்த பேஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 8800. ஃபைனல் ஸ்டெப் 6ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 6ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 36. 36 அப்படியே ஆட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 8836. 26ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா பேஸ் நம்ம என்ன வைக்கணுங்க, பேஸ் வந்து நம்ம 25ன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா +1. 1 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதணும்னா 27. இப்போ 27 × 25 மல்டிப்ளிகேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 625. 625ஓட ஒரு 2 × 25 அப்படின்னு சொல்லும்போது 50. அப்போ 675ங்கிறது நமக்கு இதுக்குண்டான மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஃபைனல் ஸ்டெப்பு 1ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1. இந்த 1 மட்டும் ஆட் பண்ணி காமிங்க. 676ங்கிறது இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். நீங்க இப்போ 41ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பேஸ் 15 எடுக்கணும். அப்போ 15 எடுக்கும்போது நமக்கு 9 வந்து டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 வரும். இப்போ 32ஓட இந்த பேஸை மல்டிபிள் பண்றீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 0, 10க்கு 0 ரிமைனிங் 1, 15, 16, 1600. 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 81. 81 ஆட் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ 1681ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். கண்டினியூவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 5 செகண்ட்ஸ்ல டெஃபினட்டா உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். 100% கேரண்டி. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 93ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, பேஸ் வேல்யூ 100ன்னு கொடுக்க போறீங்க. அப்போ 7 டிஃபரன்ஸ் இருக்கு. 7 நீங்க மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 86 வரும். 86 இந்த பேஸ் 100ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. 8600. ஃபைனல் ஸ்டெப்பு 7ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 7ஓட ஸ்கொயர் 49. 49 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 9468 8649ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 32ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ பேஸ் என்னவா வைக்கலாங்க, பேஸ் 25ன்னு வைக்கலாம். அப்போ 25க்கும் 32க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. 7 நீங்க ப்ளஸ் பண்ணி காமிங்க. ப்ளஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா 39 வருதுங்களா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, 25ஆல மல்டிபிள் பண்ண போறீங்க. ரொம்பவே சிம்பிள். 10 × 25 250. அப்போ நமக்கு 40 × 25 1000. 1000ல இருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 975. இப்போ 7 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 49. 49 நீங்க இதோட ஆட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 4, 8, 12 ரிமைனிங் 1 1024ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ நீங்க 76ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் இந்த இடத்துல பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 வச்சுக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் 76க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 26. 26 நீங்க ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 12 ரிமைனிங் 1 102. இந்த 102ஓட பேஸ் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 100 மல்டிப்ளைடு பை 50 5000. அப்போ 5000 2 × 50 100 5100. இப்போ கடைசி ஸ்டெப்பு 26ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 26ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னங்க, 676. 676 நீங்க இதோட ஆட் பண்ணி காமிச்சிடலாம். 6775 5776ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 18 ஸ்கொயர் வேல்யூ பேஸ் 25 வச்சுக்கலாங்களா. பேஸ் 25.
அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க 7. 7 நாம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11. இப்போ பேஸ் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 times 25 250 275. ஃபைனல் ஸ்டெப்பு 7ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 49. இந்த 49 நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 14 ரிமைனிங் 1 8 8 + 4 12 ரிமைனிங் 1 3 324ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 34ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பேஸ் நாம 15 எடுத்துக்கலாங்களா? 15 எடுக்கலாம், 25 வச்சும் எடுக்கலாம், நீங்க 25 வச்சு கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 25 வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 25க்கும் 34க்குள்ள டிஃப்ரென்ஸ் 9. 9 நீங்க பிளஸ் பண்ணி எழுதிடலாம். பிளஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 13 ரிமைனிங் 1 43. இப்போ 43 25ஆல மல்டிபிள் பண்ணணும், பேஸ் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 40 multiplied by 25 1000. 3 multiplied by 25 75. 1075ங்கிறது இதுக்குண்டான வேல்யூ. ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோங்க, 9ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ 9 ஸ்கொயர் 81. 81 நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணோம்னா 6 15 1156ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 59ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம பேஸ் என்னவா எடுக்கலாங்க, பேஸ் 50 எடுக்கலாம். இப்போ 50க்கும் 59க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 9 ப்ளஸ் பண்ணி எழுதிட்டீங்க, அப்போ 68 வரும். 68ஓட பேஸ் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0, 40க்கு 0 ரிமைனிங் 4 30 34 3400. ஃபைனல் ஸ்டெப்பு 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 81. 81 ஆட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா 3481ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 2 டிஜிட் வேல்யூவில் நம்ம ஒரு 50 கொஸ்டின் ஆகுது கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த பேஸ் மெத்தடு ஃபாலோ பண்ணுறீங்களோ 5 செகண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கொடுக்க முடியும். பேஸ் 100ன்னு வச்சுக்கலாங்களா? 100ன்னு வைக்கும்போது நமக்கு 14 டிஃப்ரென்ஸ். 14 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 7 72. இப்போ பேஸை வந்து நாம் மல்டிபிள் பண்ணுறோம் 7200. ஃபைனல் ஸ்டெப்பு 14ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 14ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னதுங்க 196. 196 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6937 7396ங்கிறது 86க்கு உண்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. அடுத்தது 77. 77 நம்ம பேஸ் என்னவா வைக்கலாங்க, பேஸ் 15 வச்சுக்கலாங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 டிஃப்ரென்ஸு ஆட் பண்ணி காமிக்கிறீங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு 14 ரிமைனிங் 1 104. இந்த 104ல் பேஸ் வந்து 50யை மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5200. ஃபைனல் ஸ்டெப்பு 27ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 729 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 5929ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். 23 பேஸ் நம்ம என்னவா வைக்கலாங்க, பேஸ் வந்து 25ஆக வைக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 21. பேஸ் 25வை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 25 10 times 250 again 10 times 250 250 plus 250 500 1 time 25 25. ஸோ 525ங்கிறது இதுக்குண்டான வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க, 2ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4. ஸோ 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 529. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மைனஸ் எடுக்கணும். ஸோ அடிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் சப்ட்ராக்ஷன் எடுக்கணும். அப்போது 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5929 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு 15 ரிமைனிங் 1 12 ரிமைனிங் 1 13 ரிமைனிங் 1. ஸோ 8 + 5 13. இதிலிருந்து 529 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 15 அப்படின்னு சொல்லும்போது 6, 11ன்னு சொல்லும்போது 9, 12ன்னு சொல்லும்போது 7,
21. So exact answer 12,796. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம அந்த இடத்துல, அதாவது நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். ரெகுலர் ப்ராக்டிஸ் கம்பல்சரி. 96ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பேஸ் 100. இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 92ங்களா. 92 மல்டிப்ளைட் பை 100 9200. 4ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க, இது எக்ஸாக்ட் ஆன்சர் 9216. நெக்ஸ்ட் 47. அப்போ பேஸ் வேல்யூ நம்ம 15 வச்சுக்கலாங்களா. அப்போ 15 வச்சுக்கும் போது 3 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 44 into 50. ஸோ 40 into 50 2000. 2200 2200. 9 நீங்க இதோட பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 2209ங்கிறது இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். நாம ஃபைனலா என்ன பண்ண போறோங்க, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2209 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஸோ 16னா 7 0 0 7 7007ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்க. பேசிக்கா படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா டைரக்டா அந்த இடத்துல 26ன்னு ஆன்சர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் 82ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நீங்க பேஸ் 50 வச்சும் ஒர்க் பண்ணலாம், பேஸ் 100 வச்சும் ஒர்க் பண்ணலாம். இப்போ 100 வச்சு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 18 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. 18 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 12ன்னு சொன்னா 4 7னா 6. அடுத்தது பேஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6400. இப்போ 18ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 324. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது 6724ங்கிறது இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். கடைசியில் 473 எழுதிடலாம். போர்ட் மாஸ்டர் ரூல் படி பிளஸ் நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு பிறகுதான் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 26 6724 இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணும்போது 10 ரிமைனிங் 1 576. இதுல இருந்து 473 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று கேரி ஃபார்வர்டு கொடுத்தீங்கன்னா 10 7 14னா 7 2 6 6277ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். மை டியர் சப்ஸ்கிரைபர் அண்ட் மை ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோல உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எப்படி எடுக்கலாம், பேஸ் வேல்யூ 25, பேஸ் வேல்யூ 50, பேஸ் வேல்யூ 100 வச்சு எவ்வளவு சிம்பிளா நம்ம ஆன்சர் கொடுக்கலாங்கிறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கண்டினியூவா பாருங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சமயமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால எவ்வளவு செகண்ட்ல ஆன்சர் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.